ஏர்லி ஸ்டேஜ் நான் சொன்ன ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மேற்கொண்ட நபர்கள் வந்து சாக்ஸ் போட்டு நிரந்தர வைத்தியம் போகிறதுக்கு தான் அணுகணுமே தவிர, அதை டிலே பண்ண என்னைக்காவது ஒரு நாள் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். காலில் புண் வரலாம், காலில் அரிப்பு ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், பிளட் கிளாட் வரலாம், ப்ளீட் ஆகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் லேட் ஸ்டேஜ் 4, 5, 6 லேட் ஸ்டேஜ் வெயின் பிரச்சனை நீண்ட நாளாக இருக்கிற நபர்களுக்கு சாக்ஸ் போகிறதுனால குணமாகாது. ஸோ ஆரம்பகட்ட நபர்களுக்கு இது ரொம்ப குணப்படுத்தலாம். ஸோ இந்த சாக்ஸ் போகிற நபர்கள் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் அலர்ட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலை அலர்ட்டாக இருக்கணும்னா, ஒரு சில நேரம் சம்மரில் சாக்ஸ் போடுவோம். அப்போ இந்த சாக்ஸ் மெட்டீரியல் வந்துட்டு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான காலுக்கு உள்ளாரக்கூடிய சூடையும் வெளியில் நம்ம சம்மர் சீசனில் வெளியில் சூடாக இருந்துச்சுன்னா அந்த ஹீட் ஓவர் ஹீட் ஆகிடும். கால் வந்து ஓவர் ஹீட் ஆகிடும். அந்த உள்ளார வந்து சரியான முறையில் காற்று எக்ஸ்சேஞ்ச் இல்லாதனால ஓவர் ஹீட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே கொஞ்சம் சாக்ஸ் போடணும், கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம வந்து இந்த டெம்பரேச்சருக்கு நம்ம இந்த சாக்ஸ் போட்டால் நம்ம ஸ்கின்னு தாங்குமா? ஓல்டு ஏஜ் நபர்கள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம அது இல்லாமல் சாக்ஸ் போடுறதுனால ஓவர் ஹீட் ஆகி அதில் ஏதாவது பிளிஸ்டர் மாதிரி ஸ்கின் பிளிஸ்டர் வரும் ஓவர் ஹீட் ஆனால். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஓவர் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும்.